லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். அனைவருக்கும் வணக்கம். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒவ்வொரு தேர்தலுக்கும், சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அனைத்து வேட்பாளர்களையும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி மக்களுடைய பார்வைக்காக, இது ரொம்ப முக்கியமாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு போடுவதற்கு முன்பு அவர்கள் வேட்பாளர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் யார் போட்டி போடுறாங்க, எப்படி அவர்களுடைய சொத்து விவரங்கள் என்ன, குற்றப்பின்னணி என்ன என்பதை அனைவரும் அறிந்து ஓட்டு போட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய மிக முக்கியமான நோக்கம். இதன் மூலமாக பல சீர்திருத்தங்கள் அவர் சொன்ன மாதிரி அதை நோக்கியும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4023 வேட்பாளர்கள் 3992 வேட்பாளர்கள் அனலைஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 722 பேர், நான் முதல்ல குற்றப்பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்கள் எவ்வளவு சதவீதம், ஒவ்வொரு கட்சியிலும் எவ்வளவு சதவீதம் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்கிறோம். குற்றப்பின்னணி அப்படின்னு நம்ம பேசும் பொழுது 2 வகையான குற்றப்பின்னணி இருக்கிறது. ஒன்று, அவங்க மேல ஒரு வழக்கு இருந்தாலே அது ஒரு கிரிமினல் கேஸ் அவங்க டிக்ளேர் பண்ணி ஆகணும். சோ அது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கறதும் பாக்குறோம், கிரிமினல் கேசஸ். இன்னொன்னு வந்து சீரியஸ் கிரிமினல் கேசஸ். அவர்கள் மேல பல கிரைட்டீரியாக்களின் அடிப்படையில், உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா 5 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை உள்ள வழக்குகள், பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான வழக்குகள், ஊழல் சம்பந்தமான வழக்குகள், கிட்னாப்பிங், இது போன்ற சீரியஸ் சார்ஜஸ் உள்ள மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த மாதிரி சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருப்பவர்களை தனியாகவும் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல 2 வகையாகவும் நம்ம பார்க்கணும். 3992 வேட்பாளர்கள்ல 722 வேட்பாளர்கள், அதாவது 18% வேட்பாளர்கள் தங்கள் மீது ஏதோ ஒரு குற்ற வழக்கு இருக்கிறது என்பதை டிக்ளேர் செஞ்சிருக்கிறாங்க அவர்களுடைய வேட்புமனுவில். சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3992 வேட்பாளர்கள் 404 வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 10% வேட்பாளர்கள் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அவங்க மேல இருக்கு அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ரொம்ப முக்கியமாக இது வந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைந்து வருகிறதா இல்லது அதிகமாகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ 2021 கிரிமினல் கேசஸ் எங்க மேல இருக்கு அப்படின்னு சொன்னவங்க 13% பேர். இன்னைக்கு அது 18% அதிகமாகி இருக்கிறது வேட்பாளர்கள். அதே மாதிரி சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ள வேட்பாளர்கள் கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் 6% பேர் மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருந்தது. இந்த வாட்டி 10% வேட்பாளர்கள் மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுலயே கட்சி ரீதியாக எவ்வளவு பேருக்கு அந்த குற்றவியல் பின்னணி எவ்வளவு சதவீத பேர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜர் பார்ட்டிஸ் நம்ம பார்க்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 69% பேர்ல, ஏடிஎம்கேல 69% பேர் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் 40% பேர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. டிஎம்கே மேல 40% மக்கள் வேட்பாளர்கள் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு. பிஜேபி மேல 48%, காங்கிரஸ்ல 50%, பாட்டாளி மக்கள் கட்சியில 50%, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் 50%. இது போல ஒவ்வொரு கட்சியிலும் எவ்வளவு சதவீதம் வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் இதுல சீரியஸ் குற்றப்பின்னணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கப்படணும். அதில் நம்ம பார்க்கும் பொழுது ஏடிஎம்கேல 35% பேர், 170 வேட்பாளர்கள்ல 60 வேட்பாளர்கள் சீரியஸ் குற்றப்பின்னணி வழக்குகள் அவர்கள் மீது இருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் 19% பேர், நிற்கக்கூடிய 231 பேர்ல 43 பேர்ல மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ள வழக்குகள் இருக்கிறது. டிஎம்கேல 18%, 175 வேட்பாளர்கள் 32 வேட்பாளர்கள் மேல இருக்கு. பிஜேபியில 27% பேர் மேல சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு. 33 வேட்பாளர்கள் 9 வேட்பாளர்கள் மேல இருக்கு.
காங்கிரஸ்ல 28 வேட்பாளர்கள் 5 வேட்பாளர்கள், அதாவது 18% வேட்பாளர்கள் மேல இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில 18 வேட்பாளர்கள்ல 6 வேட்பாளர்கள் மேல இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் 10% வேட்பாளர்கள் மேல இருக்கு. சோ இந்த மாதிரி சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இந்த மாதிரி எவ்வளவு பேர் மேல இருக்கு கட்சி ரீதியா அப்படிங்கறதையும் நாம இந்த விஷயத்துல நம்ம விலாவரியாக சொல்லியிருக்கிறோம். இப்ப இதுல ரொம்ப முக்கியமான வழக்குகளாக நம்ம பார்க்க வேண்டியது பெண்கள் மீதான குற்றங்கள். அப்ப அந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா 18 கேண்டிடேட்ஸ் மொத்தமா கிரைம் அகேன்ஸ்ட் விமன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இண்டிபெண்டா தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மட்டும் கட்சி ரீதியாக இருப்பவர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. 13 வேட்பாளர்கள் அவர்கள் மேல் கொலை வழக்கு இருப்பதாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. சோ செக்ஷன் 302 ஐபிசியில செக்ஷன் 302. அதே மாதிரி 44 வேட்பாளர்கள் தங்கள் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கொலை முயற்சி வழக்குகள் இருப்பதாக அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்த வேட்பாளர்கள் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், கிரிமினல் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கக்கூடியவர்களை நீங்க நிறுத்தக்கூடாது, கட்சிகள் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்துவதாக இருந்தால் அது ஏன் வேறு வேட்பாளர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்களுடன் நீங்க உங்க வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணணும், நீங்க நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது விதியாகவே போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாத கட்சிகளோ வேட்பாளர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம பேட்டர்ன் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதிகமாகி இருக்கிறது தான். போன தேர்தலை விட சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ளவர்கள் அதிகமாக நிறுத்தப்படுவதை தான் நாம் இந்த தேர்தலில் பார்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக நான் சுருக்கமாக சொத்து விவரங்களை பற்றி நான் சொல்றேன். சொத்து விவரங்களை பொறுத்தவரை நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல கோடீஸ்வர வேட்பாளர்கள் எந்த அளவிற்கு கோடீஸ்வரர்கள் நிக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான வேட்பாளர்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோடீஸ்வர வேட்பாளர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ 3992 வேட்பாளர்கள்ல 25% பேர் 981 பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். சோ இதுல கட்சி ரீதியாக பார்க்கும்போது தெரியும். ஏன்னா பெரும்பாலும் இண்டிபெண்டன்ஸ் கோடீஸ்வரர்களாக இருக்க மாட்டாங்க. சோ நம்ம கட்சி ரீதியாக இதை பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளிலுமே கிட்டத்தட்ட 90% பேர் அளவிற்கு இருக்கிறாங்க. சில கட்சிகள் குறைவாக இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல 28 வேட்பாளர்கள் 27 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் 96%. திமுக 175 வேட்பாளர்கள் 170 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் 97%. அதே போல ஏடிஎம்கேல 170 வேட்பாளர்கள் 160 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 94% கோடீஸ்வரர்கள். பிஜேபியில 33 வேட்பாளர்கள் 31 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் 94%. பாட்டாளி மக்கள் கட்சியில 18ல 16 பேர் கோடீஸ்வரர்கள். டிஎம்டிகேல 10க்கு 10 பேரும் கோடீஸ்வரர்கள். தமிழக வெற்றி கழகத்தில் 231 வேட்பாளர்கள் 156 வேட்பாளர்கள் 68% வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சிபிஐல உங்களுக்கு 60% வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம அது ஒரு டேபிளாகவும், ஏன்னா மிச்ச பார்ட்டிஸ் அப்ப எவ்வளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம டேபிளாகவும் உங்களுக்கு இதுல இந்த ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல இந்த கோடீஸ்வரர்களை தாண்டி நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இதுல கோடீஸ்வரர்கள் தான் கடந்த தேர்தல் அதற்கு முன்பு தேர்தல் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வரக்கூடிய தேர்தல்கள்ல நம்ம பார்க்க போறது பில்லியனர்ஸ். 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வைத்திருப்பவர்கள் எவ்வளவு சதவீதம் கட்சிகள்ல அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, இந்த தேர்தலில் 22 பேர் 100 கோடி ரூபாய்க்கு மேல் எங்களுக்கு சொத்து உள்ளது அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல 7% பேர் 28 கேண்டிடேட்ல 2 பேர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. டிஎம்கேல 175 கேண்டிடேட்ல 7 பேர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. 7 கேண்டிடேட்ஸ் டிஎம்கேல பில்லியனர்ஸ், 3 பேர் ஏடிஎம்கேல பில்லியனர்ஸ், பாட்டாளி மக்கள் கட்சியில ஒருத்தர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தர், தமிழக வெற்றி கழகத்தில் 8 பேர். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறதுலே அதிகமான 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வைத்திருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலும், அடுத்ததாக திமுகவில் 7 பேரும்,
டிக்ளேர் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பெர்சன்டேஜ் வைஸும் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் பொழுது காங்கிரஸ்ல 7% பேர் பில்லியனர்ஸாக இருப்பதும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 9% பேர் 100 கோடி ரூபாய்க்கு மேல வைத்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அடுத்ததாக கட்சி ரீதியாக சராசரியாக இப்ப சராசரி சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறது. நம்ம மொத்தமாக பார்த்தோம் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தா 1.72 crores 1.72 கோடி சராசரி சொத்தாக வருகிறது. ஆனால் பார்ட்டி வைஸ் நம்ம வந்து என்னென்ன சொத்துக்கள் சராசரி எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கிறது கட்சி வாரியாக அதிமுக 53 கோடி ரூபாய் தங்களுடைய சராசரி சொத்து அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 27 கோடி ரூபாய் தங்களுடைய சராசரி வேட்பாளர்களுடைய சராசரி சொத்து. இப்ப வேட்பாளர்கள் 170 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 170 பேருடைய சொத்தையும் ஆட் பண்ணி அந்த 170 டிவைட் பண்ணா சராசரியா எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கணக்கு. சோ கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாய் அதிமுக சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் 27 கோடி ரூபாய், திமுக 21 கோடி ரூபாய், தமிழக வெற்றி கழகத்தில் 16 கோடி ரூபாய். சராசரியா ஒரு வேட்பாளருடைய சொத்து அப்படின்னு நம்ம கணக்கு பண்றோம்னா தமிழக வெற்றி கழகத்தில் 16 கோடி ரூபாய், பாமக 15 கோடி ரூபாய், பாஜக 14 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப வந்து வேட்பாளர்கள்ல யார் அதிக சொத்துக்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய அபிடவிட்ஸ்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் லீமா ரோஸ் மார்டின் அப்படின்னு சொல்லி லால்குடியில அதிமுக வேட்பாளராக போட்டி போடுறாங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறது 5863 கோடி ரூபாய். 5863 கோடி ரூபாய் அவங்களுடைய சொத்து அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் 648 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது இடத்தில் ஆதவ் அர்ஜுனா, அவரும் தமிழக வெற்றி கழகம் 534 கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. சோ இதுல வந்து நாங்க டாப் 10 வரைக்கும் கூட நீங்க பார்க்கலாம் யாரெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல நீங்க லேட்டர் பேஜஸ்ல உங்களால பார்க்க முடியும். சோ ஃபுல் ரிப்போர்ட்டையுமே நாங்க உங்களுக்கு இதுல நாங்க அனுப்பி விடுறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று வந்து கடன்ல வந்து யார் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் தனக்கு மொத்தமாக 340 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இரண்டாவது இடத்தில் திமுகவை சேர்ந்த கார்த்திக் மோகன், அவர் 144 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். மூன்றாவது இடத்தில் KR ஜெயராம், அதிமுகவை சேர்ந்தவர் 77 கோடி ரூபாய் சொத்து கடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். யார் அதிக வருமானம், ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் என்னன்னா சொத்து அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ யார் அதிக வருமானம் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல் இடத்தில் விஜய். இதற்கு வந்து சமீபமாக லேட்டஸ்டாக அவங்க டிக்ளேர் பண்ண வருடத்துடைய ஆண்டு வருமானத்தை எடுத்திருக்கிறோம். 2024-25 விஜய் அவர்கள் வந்து 184 கோடி ரூபாய் மொத்த வருமானமாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வருமானம் இல்ல சொத்துன்னு நம்ம பார்க்கும்போது அவர்களோடது பிளஸ் அவங்களுடைய டிபெண்டன்ஸோடது, மனைவி, குழந்தைகள், இது போன்ற எல்லாரோட சேர்த்து தான் அவங்க அந்த அபிடவிட்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. சோ அதோடது பாத்தீங்க அப்படின்னா 184 கோடி ரூபாய் விஜய் தமிழக வெற்றி கழகம். இரண்டாவது லீமா ரோஸ் மார்டின் 40 கோடி ரூபாய் ஆண்டு வருமானமாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மூன்றாவது ஆதவ் அர்ஜுனா 17 கோடி ரூபாய் தன்னுடைய ஆண்டு வருமானமாக அவரு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. சோ இதுதான் வந்து நம்ம ரிப்போர்ட்ல பார்க்கக்கூடிய மிக முக்கியமானது. சோ நான் சொத்து விவரங்களை பொறுத்தவரை நான் டாப் 3 சொன்னேன். சோ இன்னும் டாப் 10 வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான்காவது அதுக்கு அடுத்த இடத்தில் இசக்கி சுப்பையா அவர்கள் இருக்கிறார், 419 கோடி ரூபாய், அதிமுக அம்பாசமுத்திரம். ஐந்தாவது இடத்தில் கார்த்திக் மோகன், திமுக 346 கோடி ரூபாய். அடுத்தது மதியழகன் பர்கூர் கிருஷ்ணகிரியில திமுக 304 கோடி ரூபாய். VG ராஜேந்திரன் திருவள்ளூர்ல 259 கோடி ரூபாய் திமுகவில்.
அடுத்தது KR ஜெயராம் அதிமுகவில் 172 கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. நித்யானந்தன் 170 கோடி ரூபாய் பொள்ளாச்சியில திமுக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. கடைசி 10வது இடத்துல RS முருகன் தமிழக வெற்றி கழகத்துல 158 கோடி ரூபாய் அவர் திருநெல்வேலி வேட்பாளர். சோ இவங்களாம் தான் வந்து டாப் 10 சொத்துக்கள் வைத்திருப்பவர்களாக டிக்ளேர் செய்தவர்களாக இருக்கிறது. அடுத்தது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பற்றியும் ஏடிஆருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றியும் விக்டர் அவர்கள் தெரிவிப்பார். இதுல பிற விவரங்கள்னு பார்க்கும்போது கல்வி அதுல வந்து 46% வேட்பாளர்கள் வந்து பட்டதாரிகள், 43% வந்து 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர்கள், மீதி உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல வந்து 99 பேர் நாங்க வந்து கல்வி அறிவு பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது பார்க்கும் பொழுது இதுல வந்து ஏறக்குறைய 51% பேர் மேல் வந்து இருப்பவங்க வந்து 41லிருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்கள். அடுத்த கட்டமாக 36% பேர் வந்து 25லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. அதே போல வந்து பெண் வேட்பாளர்கள் எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது 442 பேர் தான், அதாவது 11% தான் வந்து இந்த தேர்தல்களில் பெண்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். அதில் வந்து கட்சி வாரியாக வந்து பெண்களுக்கு யார் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்றது. பாமக 17%, அதிமுக 12%, திமுக 11%, தமிழக வெற்றி கழகம் 10%, காங்கிரஸ் 7% வந்து இவங்க பெண்கள் போட்டியாளர்களாக போட்டியிடுறாங்க இந்த முறை. அடுத்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கத்தினுடைய பரிந்துரைகள். இதில் நம்ம வந்து இப்போ இந்த கொலை, பாலியல் வன்கொடுமை, கடத்தல், கொலை முயற்சி இது போன்ற வேட்பாளர்கள் எவ்வளோ பேருன்னு ஒரு எண்ணிக்கை கொடுத்தோம். இதில் நம்ம எதிர்காலத்தில் என்ன இந்த மாதிரியான எண்ணிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் அவர்கள் போட்டியிடவே கூடாது என்ற ஒரு தடை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய ஒரு முக்கிய பரிந்துரையாக இருக்கிறது. நிரந்தரமாக தண்டனை பெற்றவர்கள், அதே போல குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அதே போல தான் நம்ம சில சமயங்களில் வந்து 2 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு போட்டியிடக்கூடாதுன்றாங்க. நம்ம வந்து அவங்க நிரந்தரமாகவே போட்டியிடக்கூடாது என்று சொல்றோம். அதே போல குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் கட்சிகளுடைய வரி விலக்கை ரத்து செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகளை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். தேர்தல் ஆணைய படிவத்தில் தவறான தகவல்களை அளிக்கும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அதே போல நோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம அறிமுகப்படுத்தப்பட்டு ஆரம்பத்தில் மிக அதிக முக்கியத்துவம் பெற்றது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து நோட்டா அதிகம் வந்தாலும் திரும்ப தேர்தலை தள்ளி வச்சா கூட திரும்ப அதே வேட்பாளர்கள் தான் போட்டியிடுறாங்க. அதாவது நிறைய பண இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தள்ளுபடி செய்து தேர்தலை வந்து ஒரு 30 நாள் தள்ளி வச்சாங்க. அது பிறகு அதே வேட்பாளர்கள் தான் போட்டியிட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு தொகுதியில் நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தால் அங்குள்ள அனைத்து வேட்பாளர்களையும் தள்ளுபடி செய்துவிட்டு மறுதேர்தல் நடத்த வேண்டும். அந்த மறுதேர்தலில் பழைய வேட்பாளர்களை யாரும் போட்டியிட அனுமதிக்கக்கூடாது. இவைகள் தான் வந்து நம்ம ஏடிஆர் மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பகத்தினுடைய பரிந்துரைகள். கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இந்த ஃபுல் ரிப்போர்ட் உங்க எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருங்க. ஆமா, ரிப்போர்ட்ல மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா செக்ஷன் 4 ஆஃப் அந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இதற்கு கீழே அவங்க யாரெல்லாம் அந்த கட்சியில் அவர்கள் மேல கேஸ் இருக்கோ அவர்கள் வந்து நம்ம இந்த கிட்டத்தட்ட 1000 பக்கம் ரிப்போர்ட். இந்த 1000 பக்கம் ரிப்போர்ட்ல ஒவ்வொரு வேட்பாளர் பத்தியும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ அதை வந்து செக்ஷுவல் அசால்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் கோத்ரூ பண்ணதுல பெரும்பாலும் இண்டிபெண்டன்ட்ல இருக்கிறாங்க. ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார், ஒருவர் அந்த மாதிரி ஒரு 2-3 கட்சியில மட்டும் அவர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. மற்றபடி பெரும்பாலும் இண்டிபெண்டன்ட்ல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அது எந்த ஆர்டர்ல ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் பிரிவுகள் அதிகமாக இருப்பவர்கள் ஆர்டர்ல பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது மாயா வெங்கடேசன் என்பவர் நாகப்பட்டினத்துல பூம்புகார்ல 22 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்கிறாங்க. 22 சீரியஸ் ஐபிசி அஃபென்சஸ் வந்து அவங்க மேல இருக்கு. 10 சார்ஜஸ் வந்து பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், 10 சார்ஜஸ் சீட்டிங் அண்ட் டிஸ்ஆனஸ்டி, 1 அட்டெம்ப்ட் டு மர்டர், 1 சார்ஜ் வந்து ஃபார் மிஸ்சீஃப். ஸோ இந்த மாதிரி அவர்கள் மேல
22 சீரியஸ் அஃபென்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீரியஸ் ஐபிசி அஃபென்சஸ் வந்து 20 சீரியஸ் ஐபிசி அஃபென்சஸ் வந்து அவர் மேல இருப்பதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் அந்த ரிலீஜன், ரேஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுக்கு தெரியும் அந்த சனாதன இஷ்யூல வந்து நிறைய வழக்குகள் அவர் மீது போடப்பட்டது. ஸோ அந்த வழக்குகளை வந்து அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இரண்டாவது இடத்துல சீரியஸ் கிரைம்ஸ்ல இரண்டாவது இடத்துல 20 ஐபிசி செக்ஷன். நம்பர் ஆஃப் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் 9 வழக்குகள். பட் எவ்வளவு செக்ஷன் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 20. மூன்றாவது இடத்தில் விளவங்கோடு கான்ஸ்டிடுவன்சியில காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் அவர்கள், அவர் மேல 15 ஐபிசி வழக்குகள் இருக்கு. எக்ஸ்டார்ஷன், டக்காய்டி இதெல்லாம் உள்பட அவர் மீது வழக்குகள் இருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. நான்காவது இடத்தில் தலி கான்ஸ்டிடுவன்சியுடைய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர் மேல மர்டர் 6 சார்ஜஸ் ரிலேட்டிங் டு அட்டெம்ப்ட் டு மர்டர் இருக்கிறது. தெஃப்ட் சம்பந்தமான சார்ஜஸ் இருக்கிறது. 2 சார்ஜஸ் மர்டர், கொலை வழக்காகவே அவர் மீது இருப்பதை பார்க்க முடிகிறது. சோ அவர் வந்து 4வது இடத்தில் இருக்கிறார். 5வது இடத்தில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவர் இருக்கிறார். அவர் மேல 14 சீரியஸ் குற்ற வழக்கு சார்ஜஸ் இருக்கிறது. பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், ஸோ கொலை வழக்கு உள்பட அவர் மீது வழக்குகள் இருப்பதை பார்க்க முடியும். அதான் அது தனியாக ஏடிஆர்ல ஒரு ரிப்போர்ட்டாகவே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க வெளியிடுவாங்க. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நாமினேஷன் முடிந்து ஒரு சில நாட்கள்லேயே அவர்கள் வந்து வெப்சைட்ல போட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தேர்தல் வருவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக அவங்க 3 நியூஸ் பேப்பர்ல அந்த குற்ற பின்னணி யார் யார் மேல இருக்கு, அந்த ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அவரை தவிர வேறு வேட்பாளர்கள் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாததன் காரணத்தையும் சேர்த்து அவங்க பப்ளிஷ் பண்ணணும். அது நியூஸ் பேப்பர்லயும் பண்ணணும், வெப்சைட்லயும் அவங்க பண்ணணும். சோ அதற்கான அடியரன்ஸ் அது அவர்கள் செய்யாத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் இதை வந்து வெளிப்படையாக, இன்ஃபேக்ட் இப்ப தேர்தல் ஆணையம் இந்த நேரத்திற்கு அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அந்த அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் அவர்கள் நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணி மக்களுக்கு தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, அது போன்று செய்யாதவர்கள் நேரடியாக அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வராங்க. சோ இமீடியட்டா அதற்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தெரிவித்து அதன் மீது வழக்கு தொடுப்பதும் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை. சோ அது இரண்டுமே அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். தேர்தல் ஆணையம் ஏன் செய்யல அப்படின்னு நம்ம தேர்தல் ஆணையத்தை தான் கேட்கணும். பட் ஆப்வியஸா வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க அவர்கள் வந்து கம்ப்ளீட்டா நியூட்ரலா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பல நேரங்கள்ல அவர்கள் வந்து எந்த இப்போ வந்து சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநகராட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ மாநகராட்சியில ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் அப்படிங்கிறவரு இவ்வளவு நாளா ஆட்சியில இருந்தவங்களுடைய கட்சிக்கு கீழே ஒர்க் பண்ண வராதான் இருப்பார். சோ அதே மாதிரி இப்ப மத்தியிலிருந்து ஒருத்தர் போடப்படுகிறார் என்றால் அவருக்கு வந்து அந்த ஒரு சாயலோ இதுவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து அவங்களோட இன்டெகிரிட்டியை தக்க வைத்து கம்ப்ளீட்டா நியூட்ரலா ஆக்ட் பண்ணி ரொம்ப வேகமாக இது போன்ற செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த நடவடிக்கைகள்ல ஒரு பெரிய லேக் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக பிரபலமானதுன்னு வேற போட்டிருக்கிறாங்க. சோ பிரபலமானதுல தான் அவங்க போடணும். இருந்தாலும் அவங்க அப்படி போடுறது இல்லை. நான் டாப் 10 படிச்சேனே, அதுல நிறைய திமுகவும் படிச்சேனே. டாப் 10ல ஆமா, நீங்க டாப் 10 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 2 சோ டாப் 10ல 4 திமுகவில் இருக்கிறார்கள், 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள்,
3 பேர் அதிமுகவில் இருக்கிறார். டாப் 10 இல்ல சொத்து சொத்து விவரங்கள் கேட்கிறாரு. சொத்து விவரங்களை பொறுத்த வரைக்கும் டாப் 10ல 4 பேர் திமுக. நீங்க கேட்ட அந்த போக்சோ வழக்கு வந்து 3 வேட்பாளர்கள் மேல இருக்கு. ஆமா, அதுல வந்து செந்தூர் மகராஜன் திருநெல்வேலியில, புதிய மக்கள் தமிழ் தேசம் அப்படின்னு ஒரு கட்சி. அடுத்தது வந்து திருச்செந்தூர் தொகுதியில மகராஜன். திருச்செந்தூர் முதல்ல சொன்னவர் பேரே வந்து செந்தூர் மகராஜன், ஆனா ஃபர்ஸ்ட் செந்தூர் மகராஜன். அவர் வந்து திருநெல்வேலி தொகுதி. கட்சி பேர் வந்து புதிய மக்கள் தமிழ் தேசம். அடுத்ததாக வந்து திருச்செந்தூர் தொகுதியில மகராஜன். ஆமா. அடுத்ததாக தேனியில வந்து பாக்கியராஜ். இவர்கள் 3 பேர் மேல போக்சோ இண்டிபெண்டன்ட். ஆமா. சீரியஸ் அஃபென்சஸ் பொறுத்தவரை ஆமா. சோ இது வந்து கட்சிகள் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருப்பவர்களை நிறுத்தக்கூடாது. இதுதான் வந்து தொடர்ந்து நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டு வரும் பொழுது அந்த வேட்பாளர்கள் இதர் அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவங்க அக்விட் ஆனதுக்கு பிறகு அவர்கள் செய்யலாம். ஆனால் அது இருக்கும் பொழுதே அதுவும் இது போன்ற வழக்குகள்லாம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணது பிறகு கூட அவர்களை நிறுத்துகிறார்கள் என்றால் அப்பொழுது அவர்கள் வந்து பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல, எம்பவர்மெண்ட்ல, பெண்கள் சம்பந்தமாக நாங்கள் சேஃப்டியில நாங்கள் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ அதனால அந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல ஊழல் வழக்குகள், மற்ற சீரியஸ் கிரைம்ஸ் லைக் ரொம்ப முக்கியமா மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், கிட்னாப்பிங், இது போன்ற இருப்பவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க கட்சிகள்ல. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். இது வந்து கட்சிகள் தரப்பிலிருந்து அவர்கள், அதனாலதான் இதை வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறோம். இவ்வளவு விஷயங்களை வந்து இவ்வளவு கட்சிகள் அவங்க வேட்பாளர்கள் மேல இந்த சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ மக்கள் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரியா அவர்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பாக அவர்கள் தொகுதியில் யார் யார் வேட்பாளர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் என்னென்ன குற்றப்பின்னணி இருக்கிறது, ஒவ்வொருவர் மேலையும் சில இடங்கள்ல என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெஸ்ட் வழக்குகள் கூட இருக்கும் ஒரு கேண்டிடேட் மேல. சோ அது எதற்காக ப்ரொடெஸ்ட் பண்ண, சில பேர் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணி கூட அவர்களுக்கு வந்து வழக்குகள் வந்திருக்கும். சோ அந்த வழக்கையும் ஒரு மர்டர் வழக்கையோ ஒரு கிட்னாப்பிங் வழக்கையோ நீங்க ஒரே தராசுல வச்சு நம்ம பார்க்க முடியாது. அதனால நாங்கள் மக்களிடம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த வழக்குகள் பாருங்க, என்ன மாதிரி வழக்குகள் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கு அப்படிங்கறது பாருங்க. அந்த மாதிரி சீரியஸ் அஃபென்சஸ் உள்ள வேட்பாளர்களை மக்களும் நிராகரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நாங்க பார்க்கறோம். சொத்து அப்படிங்கிறது 2 வகையாக பார்க்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க பார்க்கிறோம். ஒன்னு வந்து என்னன்னா, சொத்து அவர்கள் நியாயமாக சம்பாதித்தார்களா இல்லையா. அதனால் இப்போ ஒரு வேட்பாளராக வரும் பொழுது அவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்றாருன்னா அவர் எங்கிருந்து அந்த சொத்தை சம்பாதித்தார், என்ன பிசினஸ் செய்து சம்பாதித்தார் அப்படிங்கறத வந்து அவர்கள் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இதற்கு கான்ட்ரரியாவும் நம்ம ஒண்ணு பார்க்கலாம். நிறைய பேர் அரசியல்ல வந்து நிறைய சம்பாதித்தவர்களாக மக்கள் மனசுல இருக்கும், ஆனால் மிக குறைவாக சொத்துக்களை அவங்க டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. சோ மக்கள் வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு தெரியும், அந்த தொகுதியிலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த வேட்பாளர் என்ன செய்தார் என்று தெரியும். சோ அவர் எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்கிறாரு, உண்மையிலேயே அவர்கிட்ட அவ்வளவு சொத்து தான் இருக்கா அப்படிங்கறதையும் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அதிகமான சொத்துக்கள் டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது லீகல் பேஸ்ல தான், சட்ட ரீதியாகத்தான் அவங்க பண்ணிருப்பாங்களா, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவங்க பூர்வீகமாக வந்திருக்கலாம், இல்லது அவர்களே உழைத்து சம்பாதித்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா ஓகே, அவருக்கு இவ்வளவு சொத்து இருப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் திடீரென்று ஒருவர் வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் என்ன செய்தார் என்றே தெரியாது, நான் விவசாயம் செஞ்ச 100 கோடி ரூபாய் 200 500 கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப மக்கள் வந்து உண்மையிலே ஒரு விவசாயம் செஞ்சுதான் அதை சம்பாதித்தாரா இல்ல வேறு வழிகளில் சம்பாதித்தாரா அப்படிங்கிறது மக்கள் பார்க்கணும் இல்லையா. சோ அதனாலதான் அதை வருமானத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கணும், என்ன வருமானம் காட்டுறாரு, என்ன பிசினஸ் காட்டுறாரு அப்படிங்கறத ஒப்பிட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
ஆக்சுவலாக ஆமாம், இது வந்து இல்லை, அதான் பிரச்சாரம் என்பது வந்து ஏறக்குறைய 48 மணி நேரம் முன்னாடி வரைக்குமே போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு தான் செய்கிறாங்க. அதே போல் இந்த முறை நாம் வழக்கமாகவே வந்து இந்த வாபஸ் வாங்குற அடுத்த நாள்லேருந்தே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் வந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ்லாம் கம்மியாக இருந்தாங்க. இது வந்து எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 4000 கேண்டிடேட் இருக்கிறதுனால இது வந்து நேற்று இரவு ஆல்மோஸ்ட் ஒரு 9 மணிக்கு தான் வந்து ஆங்கில அறிக்கையை தயாராகி அது பிறகு இரவில் உட்காந்து இதை கொஞ்சம் தமிழ் படுத்தி நம்ம பண்ண வேண்டியதாகிடுச்சு. இன்னும் ஃபர்தர் டிலே ஆக வேண்டாம். கொஞ்சம் அதிக எண்ணிக்கை, அதே போல் அதிக வழக்குகளும் நிறைய இருந்த காரணத்தினால. இன்னொரு முக்கியமான காரணமும் நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விட்ராயல் முடிந்து யாரு வேட்பாளர்கள் என்ற முடிவு பண்ணக்கூடிய தேதி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தான் கடைசி நாள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு. அதுக்கப்புறம் விட்ராயல்லாம் முடிஞ்சு 9ஆம் தேதியோ தான் இது பண்ணிருக்காங்க. நாம இன்னைக்கு இருப்பது 19ஆம் தேதி. 10 நாட்கள்ல 4000 வேட்பாளர்களுடைய அவங்க வேட்புமனுல சொன்ன விவரங்களையும் டேட்டா என்ட்ரி பண்ணி அது அனைத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு அறிக்கையாக கொண்டு வருவது என்பது 10 நாள் அப்படிங்கறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த கேப் வந்து ரொம்ப குறைவாக இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதனால நாங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்றோம். எல்லாமே நீங்க வந்து சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ள வழக்குகள் எல்லாமே அப்படித்தான். நம்ம என்னெல்லாம் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாமே 5 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை உள்ள வழக்குகள் தான். இன்ஃபேக்ட் 2 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாலே நமக்கு வந்து அந்த கிரைடீரியா அப்ளை ஆகும். ஸோ 5 ஆண்டுகளுக்கு மேல உள்ள கிரைடீரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்கள் எல்லாமே கன்விக்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை ஃபார் 6 years அப்படிங்கறதா இன்னைக்கு சட்டம். அதே போல் சொத்து அப்படி இருக்கிறது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலையும் ஒரு கேள்வி வந்துச்சு. அது இல்லை, நம்ம எத்தகையோருக்கு வந்து கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கின்றன அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம வந்து ஒரு கல்வி தகுதி பார்க்கறது அல்லது எத்தனை பெண்கள் போட்டியிடுறாங்கன்னு பார்க்கறது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சொத்து உள்ளவர்கள்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இதுவரைக்கும் வந்து கோடீஸ்வரர்கள் என்று இருந்தது. முதல் முறையாக இப்போ வந்து மில்லியனர்களும் 100 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பில்லியனர் அவர்களும் போட்டியிடுற மாதிரியான ஒரு முதல் தேர்தலாக அமைந்திருக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம ஒரு அனலைஸ் பண்றதுக்கு சுப்பையெல்லாம் 200 கோடி ரூபாய் அப்பயே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவிற்கு இப்ப 100 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தது. உதாரணத்துக்கு போன தேர்தல்லாம் எனக்கு நினைவு கரெக்டா இருந்ததுன்னா ஒரு 4 கேண்டிடேட் 5 கேண்டிடேட் தான் அந்த அளவுல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. 100 crores மேல இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது 22 பேர் அந்த அளவுல இருக்கிறாங்க. கட்சிகள் பிரதான இவர்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பிரதான கட்சிகள்ல தான் இருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா ஈவன் கட்சிகளுக்குள்ளேயே கூட யாருக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது? மிக அதிகமாக பணம் வைத்திருப்பவர்களுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னும் பொழுது இது எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ தேர்தல்ல அவர்களால் செலவு செய்யக்கூடிய தொகை அப்படிங்கிறது மேக்சிமம் சீலிங்கே நமக்கு தெரியும். அப்ப 40 லட்சம். இப்ப எவ்வளவு? அப்ப 40 லட்சம்னு இருக்கும் பொழுது நீங்க 40 லட்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்க சராசரியாகவே இப்ப கட்சிகள் வந்து அவங்க வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு 53 கோடியாக இருக்கு, 25 கோடியாக இருக்கு அப்படின்னா கட்சிகள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அவர்கள் வேட்பாளர்கள் கிட்ட இருந்து அப்படின்னா மிகப்பெரிய அளவுல செலவு செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்துதான் நிறுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பணம் அதிகம் வைத்திருப்பவர்கள் தான் போட்டி போடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது சாதாரண மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இதுல இருந்து எழுந்தது. சோ இது வந்து மக்களிடம் இருந்து சாதாரண மக்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக வரக்கூடியவர்கள் அந்த கட்சியில வந்து இடம் கிடைக்காதது வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆமா, இதுல இது பண்ணிருக்கிறோம். ஆமா,
இல்ல கண்டிப்பாக ஏடிஆர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு. அது சம்பந்தமான வழக்குகளும் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததே அந்த ஏடிஆருடைய வழக்குகளுடைய தீர்ப்பின் மூலமாக தான் வந்திருக்கிறது. சோ அது தொடர்ந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எலெக்ஷன் முடிஞ்சோன அவங்களுடைய வேலையை முடிச்சிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு மாநில அரசு யார் இருக்கிறாங்களோ காவல்துறை அப்படிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டில் வருது. அந்த வழக்குகள் எலெக்ஷன் அஃபென்ஸ் அப்படிங்கிறது நடத்துவதே அந்தந்த மாநில அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை தான் அந்த வழக்குகளை நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுதே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அமைகிறது. அப்ப இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அப்ப எலெக்ஷன் கமிஷன் இதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி வழக்குகளை நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படுகிறது. எலெக்ஷன் அஃபென்ஸ் சொல்லிட்டு அவ்வளவு கேசஸ் பதிவு பண்ணப்படுது. ஆனா கன்விக்ஷன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ. கன்விக்ஷன் ஆல்மோஸ்ட் ஜீரோ. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை தேர்தல் ஆணையம் நடத்துவது இல்லை. அந்த வழக்கை அது அந்தந்த அரசிடம் இருந்து விட்டுறாங்க. அப்ப அந்தந்த அரசுகள் அதை முன்னோக்கி செல்வது வெறும் ஒரு அரசியல் ரீதியாக, எங்க கட்சி ஆட்சியில இருந்தா எங்க கட்சி வேட்பாளர்கள் மேல நாங்க வழக்குகள் எதுவும் இது கண்டினியூ பண்ண மாட்டோம், அதை டிராப் பண்ணிடுவோம். மற்ற கட்சிகள் மேல இருந்ததுன்னா நாங்க அதை கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியாகத்தான் இன்று அந்த வழக்குகள் கண்டினியூ ஆகுதே தவிர, மற்றபடி உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறார்களா இல்லையா என்ற அடிப்படையில் அது நடப்பதில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.